யார் நல்ல வேலை செஞ்சிருக்காங்கன்னு தோணுது, அல்லது இப்போ தேர்தல்ல யார் கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க, யார் வருவாங்கன்னு தெரியாது. மக்கள் என்ன சொல்றாங்க? சிலர் காங்கிரஸ் வரும்னு சொல்றாங்க, சிலர் சொல்றாங்க காங்கிரஸ் வரும். உங்களுக்கு என்ன தோணுது? காங்கிரஸ் வந்துட்டே இருக்கு, காங்கிரஸ் வந்துட்டே இருக்கு, வந்துட்டு இருக்கு. 10 வருஷம் ஆச்சு. அதனால எல்டிஎஃப் நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதனால அவங்களே இனி வரணுங்கிறது தான் என்னோட ஒரு அபிப்பிராயம். ஏழைகளுக்கு வீடு கொடுத்து மருத்துவ உதவி, இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. இந்த காங்கிரஸ் 10 வருஷம் கொடுத்தீங்களே சான்ஸ், 10 வருஷம் கொடுத்தோம். இனி அவங்க தான் வரட்டும். காங்கிரஸ் வேண்டாம். வேண்டாம். எதனால? இப்போ அவங்க நிறுத்திடுவாங்கல்ல. இனி விஎஸ் அப்பதான் வராரு. பினராயி தான் இனி வரணும். பினராயி நல்லா வேலை செஞ்சிருக்காரு. நல்லா வேலை செஞ்சிருக்காரு. யாரு முன்னாடி இருக்காங்க இன்னைக்கு எலெக்ஷன்ல? யாரு ஜெயிப்பாங்கன்னு தோணுது? எல்டிஎஃபா, யூடிஎஃபா, பிஜேபியா? சார், நமக்கு இங்க போன முறை மார்க்சி தான் ஜெயித்திருக்கிறார். இந்த முறையும் மார்க்சி நிக்கிறார். ஒரு நல்ல ஆளாக தான் எனக்கு தோன்றி இருக்கிறது. யாரு நல்ல ஆளு? மார்க்சி. மார்க்சி எந்த கட்சி? எல்டிஎஃப் தான். எல்டிஎஃப் எல்டிஎஃப் ஜெயிக்கணும். எல்டிஎஃப் தான். யூடிஎஃப். யூடிஎஃப் ஏன்? மாற்றம். மாற்றம். மக்கள் மாற்றங்களை விரும்புகிறார்கள். நீங்க எப்பவுமே யூடிஎஃப் ஆதரவாளரா? ஆமா ஆமா. யாரு முன்னால இருக்காங்க? மார்க்சி, கேஜே. மார்க்சி. எல்டிஎஃப். எல்என்டிஎஃப். கேரளாவில மொத்தத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல. உன் மைண்ட்ல என்ன இருக்கு? எல்லாருமே என்ன கேக்குறாங்க. இருந்தாலும் இடதுசாரி வரணும்ங்கிறது தான் எங்க ஆசை. நீங்க பார்ட்டியில இருக்கீங்களா? என்ன? நீங்க எல்டிஎஃப் பார்ட்டியில இருக்கீங்களா? நாங்க அனுதாபி. எலெக்ஷன்ல யார் முன்னணியில இருக்கிறார்கள்? எல்டிஎஃப். எல்டிஎஃப். உங்களுக்கு எல்டிஎஃப் 3வது முறையாக வேண்டுமா? மக்கள் அப்படியா விரும்புறாங்க? ஆமா ஆமா ஆமா. ஏன்? ஏன்னா எல்டிஎஃப் மாநிலத்துல நிறைய வளர்ச்சி பணிகளை செஞ்சிருக்காங்க. சாலைகள், பாலங்கள் எல்லாமே. அதனால மக்கள் மறுபடியும் 3வது முறையா எல்டிஎஃப் வரணும்னு விரும்புறாங்க. யூடிஎஃப் வேண்டாம். யூடிஎஃப்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல காங்கிரஸ். வாய்ப்பில்லை. அந்த இங்க கொச்சியில இருந்து ஒரு கேஎஸ்ஆர்டிசி பேருந்தில் இந்த குறிப்பிட்ட எலெக்ஷன்ல யார் முன்னிலையில் இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள் மற்றும் ஏன் என்பது குறித்து மக்களின் கருத்தை நாங்கள் அறிய முயன்றோம். மேலும் இது இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான போட்டியாக இருக்க போகிறது. ஏனென்றால் பாஜக களத்தில் இருந்தாலும் இது எப்போதும் போலவே அடிப்படையில் யூடிஎஃப் மற்றும் எல்டிஎஃப் இடையே ஒரு இருமுனை போட்டியாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எல்டிஎஃப் ஆனது 2021 50 ஆண்டு சாதனையை முறியடித்து பினராயி விஜயனுக்கு ஆபீஸில் 2வது முறையாக பதவியை உறுதி செய்தது. ஆனா காங்கிரஸை பொறுத்தவரை இது அவங்க லூஸ் பண்ணக்கூடாத ஒரு எலெக்ஷன். அவர்கள் 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லை. மேலும் கேரளாவில் தங்கள் தொண்டர்களை மனச்சோர்வடையாமல் வைத்திருக்க அவர்கள் இந்த எலெக்ஷன் வின் செய்ய வேண்டும். கொச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பால்ராஜ் உடன் டிகோடருக்காக குமார் சுதிர்.